ஆகும்போது இது வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே தான் இந்த இருக்கிற எல்லா டிக்கெட்டுமே புக் ஆகிடுச்சு சார். கடந்த 3 நாளைக்கும் ஏதாவது கால் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லுமே இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வச்சுட்டு சாண்டாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். என்னது குங்குமப்பூ வாங்கன்னு சொன்னாங்கன்னா வாங்கக்கூடாது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்காக இருந்தாலும் அந்த ரிவர் சைடில் உட்காந்துக்கிட்டு அந்த ரிவர் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சூழ்நிலை நம்ம போகலாம். திருப்பி வந்த வழியாக போக தேவையில்லை. இந்த பக்கம் சூப்பராக வந்து ஒரு வழி வச்சுருக்காங்க. இதுலேயும் நம்ம போகும். இது குடிக்கிற இடம் எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே மேலே பாருங்கள். வன்விகார் சுற்றி பார்த்தாச்சு. ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ண இடமும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சும்மா கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்கள். ஊற்றத்தை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க மக்களே, இன்னும் இந்த டிராஃபிக் வரையில் மணி 4 ஆகும் போது இது வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே தான் இந்த கோலம் பாருங்கள். இன்னும் குறையாமல் இருக்கு. அதாவது டூரிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நல்ல வழியாக வந்து நாங்கள் ஹோட்டலும் புக் பண்ணிட்டோம். ஒன்று பைக் மட்டும் புக் பண்ணிட்டா எங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏன் பாதி தான் பண்ணியிருக்காங்க, மீதி பண்ணல. ஒரு வழியாக மணாலி வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ அடிமா தேவி டெம்பிள் போயிட்டு பிறகு பார்க்கலாம். வணக்கம்டா மாப்பிள்ள. சொன்னாக்கா மால் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஹிமாச்சல் டூரிசம் புக்கிங்கில் தான் போய்ட்டு நம்ம புக் பண்ணணும். இருக்கிற எல்லா டிக்கெட்டுமே புக் ஆகிடுச்சு சார். கடந்த 3 நாளைக்கும் ஏதாவது ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு. திருப்பி லோக்கல் கேப் டிரைவருடைய இதுவும் கொடுத்துருக்காரு. கால் பண்ணி பார்க்கலாம். நியூ இயர் கிறிஸ்மஸ் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால எல்லாமே புக் ஆகிடுச்சு. வந்து அடிமாதேவி போகலான்னு பார்த்தோம். அங்கே இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தாலே அங்கே ஆக்சுவலாக கோயிலையும் போய் நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் இங்கே லோக்கல் மணாலியை சுற்றிட்டு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு காலையில் ஃபஸ்ட் டைமாக அடிமாதேவி பார்க்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம். ஒரே கிறிஸ்மஸ் வாய்ப்பு தாங்க இந்த மால் ரோடு ஃபுல்லுமே. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வச்சுட்டு சாண்டாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். வெதர் வந்து அவ்வளோவா கூலாக இல்லை இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 24 25 இன்றைக்கி 25. இன்றைக்கி டிசம்பர் 25. அவ்வளோ ஒன்றும் இல்லை. லோவர் மணாலிலும் ஐஸ் இல்லை, அப்பர் மணாலி எங்கேயுமே ஐஸ் கிடையாது. ஸோ யாரும் இந்த டிசம்பர் 2 ஐஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி யாரும் இந்த பக்கம் வராதிங்க. ஜனவரிக்கு பிறகு தான் இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. சில நியூஸ் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பிரகாரம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, ஏன்னா சவுத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரோம், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட் சூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்கெட் புக் பண்ணுங்கள். மணாலி எங்கே பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக மட்டும்தாங்க இருக்குது. அத்தாடி பார்த்துட்டு ஏமாத்துறதுக்கு எவ்வளோ சுற்றுறானுங்க பாருங்கள். இங்கெல்லாம் இந்த என்னது குங்குமப்பூ வாங்கன்னு சொன்னாங்கன்னா வாங்கக்கூடாது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சில்ட்ரனுக்கு வந்து 20 ரூபாயும் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் இருக்கா? சம்மரில் 9 PM 9 AM, வின்டரில் 9 AM, 2 பேர் தான். ஓகே, க்ளோசிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகுது 5 PM. டிக்கெட் எவ்வளோன்னு தெரியுங்க. ஆன்லைனில் இருக்கா? ஆன்லைனில் இருக்குப்பா. போட்டிருப்பாங்க விஸ்பரிங் ஜோன், மதர் ட்ரீ பாயிண்ட், மெடிடேஷன் பாயிண்ட், அவுட்டோர் ஜிம், வாஷ்ரூம் அண்ட் ஷூட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். டோட்டல் வந்து 1.9 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குமா இந்த இடம். இந்த பைன் ட்ரீஸ் இருக்குல்ல, இது தாங்க இந்த ஆக்சுவலாக இது பைன் ஃபாரஸ்ட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ
நம்ம வாக்கிங் போகிறதுக்காக இருந்தாலும் அந்த ரிவர் சைடில் உட்காந்துக்கிட்டு அந்த ரிவர் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். மணாலி மால் ரோடு ஒட்டியே தான் இந்த வன்விஹார் இருக்குது. இந்த வன்விஹாரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு போட் ஹவுஸ் கூட வச்சுருக்காங்க. நம்ம தம்பி பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு. எவ்வளோ சார்ஜ் தரல, நான் கீழே போயிட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு 50 ரூபா, அதாவது 2 பேர் உள்ள போட் அப்படின்னாக்கா 100, 4 பேர் உள்ள பெடல் போட் அப்படின்னாக்கா 200, அதாவது 50 ரூபா கணக்கு. 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் இந்த வன்விஹாருக்குள்ளேயே. பாருங்க மேலே எவ்வளோ பெரிய பைன் ஃபாரஸ்ட். அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டிங். இந்த சைட்லும் பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு இருக்கு இல்லையா, அது ரிவர் பேங்க்கு. எதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே பைன் ஃபாரஸ்ட் தான். இது இருக்கு இல்லைங்களா போட்டிங் பாயிண்ட்டு. நம்ம மேலேருந்து இறங்கி வந்தோமா, இப்போது இன்னொரு டைரெக்ஷனில் நம்ம போகலாம். திருப்பி வந்த வழியாக போக தேவையில்லை. இந்த பக்கம் சூப்பராக வந்து ஒரு வழி வச்சுருக்காங்க, இதுலேயும் நம்ம போகலாம். என்ன இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 80லேருந்து 100, 150 வருஷம் பெரிய மரங்களாக இருக்குங்க பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு ஃப்ளட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது. இயற்கை அழகாகவும் இருக்கும், அதே அளவுக்கு ஆபத்து நிறைஞ்சதாகவும் இருக்குங்க. அது ஹிமாலயா வந்து பார்த்தா தாங்க அந்த ஆபத்து நமக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா விலைலாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. 200க்கு மேலே தான் எந்த பொருள் வாங்கினாலும், சோமிங்காக இருந்தாலும் மேகியாக இருந்தாலும். ஒரு டீயும் ஒரு காஃபியும் ஒரு டீயும் 110 ரூபாயாங்க. வேறு லெவல் இல்லை. சுத்தமில்லாத டேபிளில் டீயும் காஃபியும் இருக்குது. இது குடிக்கிற இடம் எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே மேலே பாருங்கள், பைன் மர காட்டுக்குள்ளார ஒரு சூடான காஃபியும் சூடான டீயும். இதுக்குள்ளே வந்தோம்னாக்கா ஃபுல்லும் பைன் ஃபாரஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட் ட்ரெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சர்க்கியூட் ட்ரெயில்னால் ஒன்றும் இல்லை, அந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த வளர்ந்து இருக்கும் மரம், நிறைய மரங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். அதை வந்து சர்க்கியூட் ட்ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், அது அங்கே தான் இருக்குது கொஞ்சம் தூரத்தில். இங்கே பாருங்க பியாஸ் நதி இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய கல்லில் அதெல்லாம் பெரிய பெரிய பாறாங்கல். அப்படியே இந்த வன்விஹாரை பாருங்கள், அப்படியே எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடாக இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் கட்டாய கீழே விழுந்து கிடக்குன்னு. ஆக்சுவலாக மக்கள் இங்கே வரக்கூடாதுன்னு அங்கே வெளியே போட்டிருக்காங்க, ஆனாலும் மக்கள் பாருங்க ஓரத்தில் போய் நிற்கிறாங்க. இப்போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் ட்ரீயை காட்டுற பாருங்க. சங்கரா இப்போ பாருங்கள் மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அந்த சர்க்கிள் ட்ரீ. இதுக்கு தான் வந்தது அவ்வளோ தூரம். வன்விஹார் சுற்றி பார்த்தாச்சு. ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ண இடமும் குழந்தைங்க விளையாடுற இடமும் ஒரே இடத்துக்கு வந்துட்டு திரும்பி. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதுசுன்னு மொயல் குட்டி இருக்கும்ல, அதையும் நம்ம கையில் தூக்கி ஃபோட்டோ எடுத்து ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுடைய வருமானம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு டைம் தான் இருக்குல்ல, மால் ரோடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடிம்பா டெம்பிள் போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்தோன்னா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு கீழே தான் ஜோஷி சர்வீஸ் சென்டர்னு ஒரு பைக் இது இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் எடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்கே வந்து எடுத்திங்கன்னா அங்கே ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு வந்து வேறு லெவல் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹெல்மெட் பார்த்திங்களா, வேறு லெவல் ஹெல்மெட், சான்ஸே இல்லை. ஓகே, நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன்.
ஃபுல்லாக மால் ரோடு எல்லாம் லைட்டிங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல். சும்மா கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்கள். கூட்டத்தை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். அங்கே கோயிலாண்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த எஸ்டி இந்த இமாச்சல் டூரிசம் ஆஃபீஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் டெக்கரேஷன். இதில் பாருங்க கூட்டுறது எப்படி இருக்குன்ட்டு. சும்மா ஜேன்னு இருக்குது மால் ரோடு ஃபுல்லாக. கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் லோ ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் தூரமாக வந்ததுக்கப்புறம் தான் அந்த க்ரௌடு குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நமக்கும்.